கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நமக்கு வருகிற வாக்குத்தத்தின் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இத்தனை அற்புதங்களை செய்திருந்தோம், அங்க ஏதோ நடந்திருக்குல்ல. அப்ப நம்ம என்னன்னு பார்ப்போமா? என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஒரு பெரிய வியாதியால கஷ்டப்பட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நண்பர்களை பரிமாறிக்கொண்டாங்க. இப்ப நண்பர்கள் அநேக ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கான மருத்துவத்திற்கான அந்த டாக்டர்ஸ் எங்க இருக்கிறாங்க, நிறைய காரியங்களா நிறைய பேருக்கு சுகம் தந்திருக்காரு, அதெல்லாம் பார்த்து அனுப்புறாங்க. ஆனா அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் போறாரு. ஆனா அவர் வாழ்க்கையில என்ன நடக்கலன்னா, அற்புதம் எதுவும் நடக்கல. அப்போ அவர் என்ன செஞ்சா, ஒரு நாள் தன்னை ஆண்டவருக்கு கொடுத்து ஜெபித்துட்டு, அவருக்கே அறியாதபடிக்கு அவர் என்ன செஞ்சாரு, சரி இனிமேல் நம்ம எந்த மருத்துவம் பார்க்க வேண்டாம், நம்ம ஆண்டவர் பரம வைத்தியர் அவர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாருன்னா, ஆண்டவருக்கு முன்னாள் படித்து தன்னை ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பு பெற்று என்ன செய்யறாரு அப்படின்னா, சுகம் பெற்றுக்கொள்றாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம். நண்பர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இது நடந்துச்சு. மருத்துவர்கள்ட்ட திருப்பி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, திருப்பி அதே டெஸ்டெல்லாம் எடுக்கிறாங்க. மருத்துவர்களுக்கும் ஆச்சரியம், இது எப்படி நடந்துச்சு, எங்களுடைய மருத்துவத்திலே நாங்க காணப்படாத ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இது ஒரு பெரிய ஒரு சுகம் தானே, இது ஒரு பெரிய ஒரு அற்புதம் தான். இது என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷர் அது மறக்கவே இல்லை. அது என்ன எல்லா இடத்துல என்ன செய்வாருன்னா, போற இடத்துலாம் சொல்லுவார், நான் சுகம் பெற்றது இப்படி, கடவுள் தான் எனக்கு இந்த சுகம் கொடுத்தாரு, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நான் விசுவாசத்தோட ஜெபித்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லா இடத்துலயும் சாட்சி சொல்லுவாரு. அப்படி குணாதிசயங்கள்ல என்ன இருந்துச்சு, குறைபாடுகள் இருந்துச்சு. நீங்களும் நானும் அப்படிதான் ஆண்டவரை குறித்து அநேகத்துல சாட்சி கொடுக்குற பிள்ளைகளா இருக்கிறோம். அநேக அதிசயங்களை நாம பெற்றுக் கொடுக்கிறோம். ஆனா நம்ம கீழ்ப்படியாம நம்மகிட்ட இருக்குது இல்லையா, ஒரு சில காரியங்கள் நம்ம தவறி விடுறோம். இஸ்ரவேல் மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய அற்புதங்கள், அவங்க மத்தியில நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்திருந்தாரு. ஆனா கூட என்ன செஞ்சாங்க, அவங்க கீழ்ப்படியில அற்புதங்களை மாத்திரம் கண்டு நம்ம விசுவாசியாதபடிக்கு என்னது, கீழ்ப்படிதல ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம அந்த கீழ்ப்படிதலோட இருப்போம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில யோபுவை பாத்தீங்கன்னு சொன்னா, அநேக கஷ்டங்கள், அவருடைய வியாதி உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் எல்லா இடத்துலயும் அவர் சோதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவரை விட்டு அவர் பின்வாங்கல, அவர் கீழ்ப்படியாம போகல. அவர் கீழ்ப்படினால அவருக்கு எப்படி இருந்த ஆசீர்வாதங்கள், இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றார். இப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்டவளா இருக்கிறோம், நம்முடைய கஷ்டத்தின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம். அநேக வழிகளை ஆண்டவர் நம்மை அதிசயமாக காப்பாற்றி இருக்கிறாங்க. மருத்துவர்கள் கைவிட்ட தருணத்துல கூட அவர் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, காப்பாற்றிருக்காங்க, ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. அநேக வேலைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், மருத்துவமனையில இருந்து நம்ம இப்ப என்ன விடுவித்து வந்திருக்கிறாரு, பண பிரச்சனையில இருந்து நம்ம விடுவித்து வந்திருக்கிறாரு, ஒரு படிப்பின் காரியத்துல இருந்து நம்ம விடுவித்து வந்திருப்பாங்க, வேலை ஸ்தலத்துல இருந்து நம்மள என்னது அநேக இக்கட்டுகளின் மத்தியில நம்மை வழி நடத்தி இருப்பாங்க, உயர்வான பதவியில கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம அவருக்கு கீழ்ப்படிவதில் என்ன செய்ய மாட்டோமா, தவற மாட்டோம். நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, அந்த நேரத்துல என்ன ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விட்டு அதை நம்மை மறந்து அவருக்கு கீழ்ப்படியாமல் போகிற பிள்ளைகளாக இருக்கோம். இஸ்ரவேல் மக்களை போல ஆவிக்குரிய இஸ்ரவேல் சொல்லுகிற நீங்களும் நானும் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கேன், நீங்களும் நானும் எப்படி இருக்கும்னு சொன்னா, நம்ம கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன்னா சாத்தான் நம்ம கீழ்ப்படியாம அவன் கீழ்ப்படியாது போல நம்ம என்ன செய்யறோம், கீழ்ப்படியாத பிள்ளைகளாக மாற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தேவ பிள்ளைகள் எப்படி அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்களோ. நீங்க பவுல் அப்போஸ்தலர் பார்ப்பீங்க, ஆண்டவருக்கு ஒரு பகுதியில் என்ன செய்யறது, கஷ்டத்தை தேவ பிள்ளைகள் கஷ்டத்தை கொடுத்த மனுஷன் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்து அவரை சந்தித்த போது, தமஸ்குல அவரை சந்தித்த பொழுது என்ன செஞ்சாரு, அவர் மாற்றப்பட்டு அவருடைய காரியம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசித்தார். ஆண்டவருக்காக கீழ்ப்படிந்து அவருடைய காரியங்களை நேர்த்தியாக எல்லா பிரச்சனையின் மத்தியில் அவர் சந்தித்து ஆண்டவருடைய அன்பு எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு, அவர் அறிவித்தார். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுகிற அனுபவம் உங்களுக்கு எனக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். யோவான் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவருக்கு அவரை ஆண்டவர் ஊழியம் செய்த காலத்துல யூதர்கள் என்ன அவர் முன்பாக அற்புதங்களை செய்தால் என்ன செஞ்சாங்களா, அவங்க விசுவாசியாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி.
உங்களுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கார், நம்ம எப்படி அவரை விசுவாசிக்கிறோம், நம்ம எப்படி அவருக்கு கீழ்ப்படுகிறோன்றது இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்விக்குறியாக வைக்கிறேன். அல்லது இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் தான். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு செய்தி அதுதான். அற்புதத்தை மாத்திரம் இல்லை, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் இருக்கணும். அற்புதங்களை நம்ம என்ன செய்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனா நம்ம கீழ்ப்படிதலை நாம மறந்து விடுகிறோம். ஆனா இன்னைக்கு நமக்கு வருகிற அற்புதமானது எது என்னன்னா, வாயில் நன்றி சொல்லுகிறவளாய் மாத்திரமல்ல, கீழ்ப்படிதுள்ள வாழ்க்கையின் மூலமாக அவரை கனப்படுத்துவதில் நம்ம என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வருகிற செய்தியாக இருக்குது. அநேக அற்புதங்களை கண்டவர்கள் அல்ல, அகத்தில் ஆண்டவரை கண்டுணர்ந்தவர்களே பக்திமான்கள் என்று சொல்லப்படுது. நம்ம உள்ள ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நம்ம அவரை நேசிக்கிறோம், அவருக்காக என்ன பிரயாசப்படுகிறோம், அவருக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோன்றதை நம்ம ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன செய்யறாரு, அறிந்து கொள்வார். ஒருவேளை நம்ம வெளிப்புறமான அல்ல, அவர் என்ன சாட்சி சொல்றதுனால இல்லை, நான் உள்ள எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பில நம்ம நிலைத்திருக்க, அவருடைய தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள ஜெபத்துல அவர் அழைத்து அவரை நம்மோடு சேர்த்துக் கொள்வோமா? ஜெபம் செய்வோம். அந்த சராசரத்தையும் படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்து, ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த உலகத்துல ஜீவிப்பதற்கான ஏற்ற எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா சௌகரியங்களையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கயிற்று செய்ய போகிற எல்லா காரியத்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, வேலை ஸ்தலங்களை சந்தோஷ சமாதானத்தை காணும்படி செய்யுங்க. அவர்கள் விருப்பப்படுகிற காரியங்களோட வாழ்க்கையில நடக்க நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய அன்பு, உடைய இரக்கம், உடைய தயவை நாங்கள் எப்பொழுதும் நினைத்தவர்களாக, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபையை நினைத்தவர்களாக, எங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களை நினைத்தவர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சாத்தான் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு தேவ பிரசனமும் ஆவியானவரும் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்துவதுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த வேளையில சிறு குழந்தைகளுக்காக உங்களுடைய பாத்துல வருகிறோம். சிறு பிள்ளைகள் வளர்கிற நாட்களிலே ஆண்டவரே சாமியிலே போல உடைய சட்டத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படி நடக்க கிருபை செய்யுங்க. திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற துணைகளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. அந்த பிள்ளைகளும் இந்த உலகத்துல ஆண்டவரே நீ சொன்ன அந்த திருமண வாழ்க்கையில இணையும்படியாக எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்பேற்று அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை நடத்துங்க. நல்ல குடும்பங்களை கட்டுவதற்கான வாக்கியத்தையும் பலத்தையும் அந்த பிள்ளைங்களுக்கு தாங்க. அதற்காக ஜெபித்து கொண்டிருக்க பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. ஏற்ற எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவர் என்பது அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் உணர்ந்து ஆண்டவரின் ஏற்ற துணை அந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டுமான பாக்கில் கெஞ்சி அன்றாடுகிறோம். தகப்பனே, பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருந்து அப்படியே ராஜமரபுடனே தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.